ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ சேர்மனோட பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட லில்லி இவ்ளோ ரிச்சா இருக்கும்போது அந்த பொண்ணையே உங்க ஃபிளெக்ஸிடால இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் இல்லையான்னு கேட்கிறா. உண்மையை சொல்ல போனா அவ என்னோட எக்ஸ், நானும் சிங்கிளா இல்ல. ஸோ அவளோட டச்ல இருக்கிறது தேவையில்லையோன்னு தோணுது. ஏன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கெல்லாம் பிடிக்காதுங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கியான் ஃபே தானே, நீங்களும் நல்ல பையன்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ இதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல உங்களை அந்த அளவுக்கு அவ பாராட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. சச்சா, அந்த பொண்ணுக்கு என் மேலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் உன்னை ட்ரீட் பண்ணதை வச்சு அப்படி சொல்லியிருப்பான். ஏன்னா வாங்குறவோட இருந்திருக்கா இல்லையாங்க. நாளா பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவை மட்டும் தான் பார்க்க போனேன். மற்றபடி அவனோட டச்லயே இல்லை நம்ம ஹீரோயின் சொல்லவும், இப்போ எதுக்காக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க? அதை எல்லாத்தையும் விடு. இப்போ நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனோட புது வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இவ்ளோ பெரிய வீட்டை ரெண்ட் கிடைக்கிறதுக்கு பதிலா பணத்தை சேவ் பண்ணலாம்ல, இன்னும் ஒரு வருஷம் சேர்த்து வச்சா இந்த வீட்டை வாங்கிடலாம் இல்லையாங்கிறா. கரெக்டா சொன்ன. அப்ப நான் உன்னோட வீட்டுக்கே திரும்ப வந்துட்டா உனக்கு ரெண்ட் கொடுத்தா உன் வீட்டு கடனும் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையான்னு கேக்குறான். பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா தான் இருக்கு, யோசிச்சு சொல்றேன்னு இவ சொன்னதும், அதை விட இன்னைக்கு நான் எதுக்காக உன்னை இங்க கூட்டு வந்து தெரியுமான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வரேன். இவ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாளா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்லைன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்றங்கிற பேர்ல மாவையெல்லாம் மேல மேல எரிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சமைச்சதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொமான்ஸ ஆரம்பிச்சுட இந்த பக்கம் ஜூனையும் டாங்கியோவையும் காட்டுறாங்க. அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வராங்களா. அப்ப அவன் ஏதோ சொல்லும் போது டப்புன்னு ஒரு கிஸ போட்டு ஆஃப் பண்ணிட்டா. உள்ள ஜூனோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட, அம்மா இந்த வருஷம் மட்டும் என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த வருஷமே குழந்தை வந்துடும் பேசிட்டு இருக்க. கரெக்டா டாங்கி உள்ள வந்துட்டா. ஹாப்பியா ஹக் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க. வந்த எல்லா சொந்தக்காரங்களும் ரெட் பாக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் இப்ப நம்ம ஹீரோ வா கிளம்பலாம் ஆபீஸ்ல இருந்து ஹீரோனை கூட்டிட்டு வரேன். பார்த்தா புது கார் நின்னுட்டு இருக்கேன். உள்ள ஏறினவ சுத்தி முத்தி பாக்க, இனிமேல் யோசிக்காம எந்த பொருளையும் வாங்க மாட்டேன். இருக்க பணத்தெல்லாம் உன்கிட்டயே கொடுத்துறேன், நீயே பாத்துக்கோங்க. உன் பர்ஸ்ல ஓட்ட கீது இருக்கா என்ன? எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன். மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது, சீக்கிரமா உன் வீட்டுக்கு வந்துடலான் இருக்கேங்கிறான். அப்படியா ரசா? அப்ப எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளை பார்க்க சொல்லிட்டாங்க. சீக்கிரமா ஒரு நல்ல நாளை பார்த்து சொன்னார்னா நானும் சீக்கிரமா உன் வீட்டுக்கு வந்துருவலன்ட்டு வண்டி ஓட்டுறானோ இல்லையோ நல்லா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல காட்டேன். நம்ம ஹீரோயின் வந்தமா வேலையை பார்த்தமான்னு மட்டும் தான் இருக்காளே தவிர ஹீரோவை சுத்தமா கண்டுக்கல. வேலை முடிஞ்சதும் யாரும் பாத்துக்கூடாதுன்னு சீக்கிரட்டா வந்து ஏறிட்டு இருக்கா. ஹீரோக்கு இது கொஞ்சம் பிடிக்கல போல. நம்ம ஏன் க்ளோஸ்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட கூடாது, ஏன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் உனக்கு யாருன்னு கேட்கும் போது, ஆபீஸ் ரொமான்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு உனக்கே தெரியும்ல. ஒரே ப்ராஜெக்ட்ல வேற வேலை செய்யறோம், அது வேலையை அஃபெக்ட் பண்ணிட கூடாது இல்லையா, அதனால தாங்கிறா. அப்புறம் லாஸ்ட் வீக் டின்னருக்கு உன் பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க உட்காந்தாங்கள, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவங்களா பக்கத்துல வந்து உட்காந்தா வேணா எழுந்து போக சொல்றியா? உன்ன மாதிரி டஃப்பான ஒரு ஓனரமா வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்க முடியுமா? அப்புறம் எப்போ ஓட்டிக்கிட்டே இருக்க போனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உனக்கே தெரியும்லங்க. புரியுது, பட் நானும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாங்கிறா. ஏன்னா நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் ரொம்ப திறமையாவும் இருக்குங்க. என்ன கேட்கல, இன்னொருக்கும் சொல்லுங்கிறான். ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் ரொம்ப கேப்பபிளாவும் இருக்க. உனக்கு ஜோடியா நானும் ஒரு பொசிஷன்ல இருந்தா தானே நல்லா இருக்கும். ஒரு நாள் நீ என்னை விட்டு போயிட்டாலும் நான் ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ல இருக்கும்போது எதுக்கும் பயப்படாம இருக்கலாம் இல்லையாங்க. அடிப்பாவி, இப்பவே விட்டு போறத பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சியான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஷாக்கு. இப்போதைக்கு என்ன பெட்டர் ஆகிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்படி பார்த்தா ஒரு நாள் நீ என்னை விட நல்ல பொசிஷனுக்கு போயிட்டேன்னா அப்பவும் நீ அபிஷியல் பண்ண மாட்டியா? நான் ஆன்லைன்லயே எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. நீ தான் அதை ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணிட்டு தானே இருக்கன்ட்டு மெசேஜ் வருதுன்னு எடுத்து பார்த்தா வாங்குறதா அனுப்பியிருக்கான். என் அம்மாக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சீக்கிரமா பண்ணி ஆகணும், என்னோட காசை கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்லன்னு கேட்கிறான். பட் இத நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சு அவளோட வீட்டை விற்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்டே கொடுத்துட்டா. இன்னும் ஒரு வாரத்துல வித்துடும்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஓடி வந்து போது நிறுத்துன்னு அந்த போஸ்டர் புடுங்கிட்டு, கியான் ஃபே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வாங்குறவோட அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணுங்கிறதுக்காக உன்னோட அபார்ட்மெண்ட் எதுக்கு விற்க பாக்குற? பதில் சொல்லு, இப்ப நான் பயங்கர கோவத்துல இருக்கேன்னு கேட்கிறான். லீஃபே, இது என்னோட வீடு, விக்கிறதா இருந்தாலும் ரெண்டுக்கு விடுறதா இருந்தாலும் அது என்னோட முடிவுதான்ட்டு போக, ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ல, இதெல்லாம் என்னால சொல்ல முடியலன்னு கேட்கும்போது, நம்ம தான் அபிஷியலா யாருக்கும் இன்னும் சொல்லல இல்லையாங்கிறா. இதெல்லாம் நியாயமே கிடையாது. மனசார நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரிய வேணா நீ நினைக்கிறது ஓகே. பட் அந்த வீட்ல நமக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு, பரவாயில்ல போட்டுன்னு விட போறியா? நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு கூட நினைச்சு பார்க்க மாட்டியான்னு கேட்க, முன்னாடி அந்த வீட்டை வாங்குறதுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணிருக்கான். சோ இப்ப அவனுக்கு தேவைப்படும் போது நான் கொடுத்து தானே ஆகணுங்க. சரி விடு, நான் அவனுக்கான காசை கொடுக்குறேங்கிறான். அப்போ நம்ம ஹீரோன் ஒத்துக்காம போயிட்டா. தென் இப்போ டாங்கியோவை வர வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுல இருக்க மொத்த பொருளையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்குறதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன், இதை கொடுத்துட்டேன்னா எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும் நம்ம ஹீரோயின் நினைக்கிறான். இருந்தாலும் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணி கரண்ட் பாய் ஃப்ரெண்ட கோவப்படுத்திட்டியமாங்க.
வாய் வச்சுட்டு கம்மனிடுறீங்கிறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட ஜூனோட உட்காந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். மச்சான், அவ வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது எதுக்காக? இன்னும் அவன் மேல அவளுக்கு ஃபீலிங்ஸ் கீது இருக்குமோன்னு கேட்க, உன் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு அந்த பையன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. அவ அவன் கிட்ட கடமைப்பட்டத முழுசா முடிக்கணும்னு நினைக்கிறா, அவ்வளவுதான். டாங்கியூ தான் என்கிட்ட சொன்னாங்க. ஐயோ, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தோணலன்னு ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதும், அப்ப சரி குடிச்சது போதும், டாங்கியூ எனக்காக வெயிட் பண்ணுவான்னு ஜூன் கிளம்பிட்டான். இங்க நம்ம ஹீரோ சிஷி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஏதோ ஹெல்ப் கேட்கிறான். சோ இப்போ நெக்ஸ்ட் டே சிஷி என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த வீட்டை வாங்க போறாருன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கேன். சீக்கிரமாவே பணம் கைக்கு கிடைச்சிடும்னு சொல்ல ரொம்பவே சந்தோஷம். ஆனா நான் இன்னும் தங்குறதுக்கான பிளேஸை தேடல, அதுக்கு மட்டும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் அது வரை இங்க தங்கிக்கிறேன்னு கேட்கும்போது, அது உங்களோட புது வீட்டு ஓனர் கிட்டதான் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கைய காட்டினா, வாழ்க்கை ஒரு வட்டம் பாத்தியா, இப்ப நான் தான் ஹவுஸ் ஓனர்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். அப்புறம் என்ன, அவன் வாங்கியாச்சு வீட்டை, வீடு ஃபுல்லா பாக்ஸா இருக்கேன், இது எங்க வைக்கிறேன்னு தெரியலையே, ஐயோ நவுத்த முடியலையேன்னு எவ்வளவு சீன் போட்டாலும் ஹீரோயின் கண்டுக்காம சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ எல்லாம் மனுஷியா, சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வந்து கேட்க, ஏன் சாப்பிட்றியான்னு கேட்டதும், அம்மாமா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கிட்ட வந்தா, சாரிப்பா எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றா. இப்ப பக்கத்துல உட்காந்துட்டு, இங்க பாரு கியான்ஃபே, வீடு ஃபுல்லா பாக்ஸா இருக்கு, வந்து எடுத்து வச்சாதானே நல்லா இருக்குங்க, நீ புது வீட்டுக்கு போகும்போது எப்படி எடுத்து வச்சா அதே மாதிரி பண்ணுங்கிறா. அப்ப நான் அந்த வேலைக்கு ஆள் போட்டேன், நீ இருக்கும்போது நான் ஏன் அதை பண்ணணுங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு கத்துனதும் தள்ளி உட்காந்துவன். இப்ப நான் தான் ஹவுஸ் ஓனர், வாடகைக்கு இருக்கவங்க இப்படி சும்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. இன்னொருத்தரோட இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். நான் உன்னை துரத்தி விட்டுருவேன்னு உனக்கு பயமா இல்லையான்னு கேட்க, நீ என்னோட வீட்டுல வாடகைக்கு இருக்கும்போது இப்படிதான் நடந்துக்கிட்டேன், அப்படிதான் நான் இப்ப நடக்கிறேங்க. ஓ, ரிவெஞ்ச் அடிக்கிறியா? நீ ஹவுஸ் ஓனரா இருக்கும்போது அந்த ரூம்ல தானே தங்கின, இப்போ நான் அதுலதான் தங்க போறேன். உன் பொருளையெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் என்னோடது எடுத்து வைக்க முடியும். சோ சீக்கிரமா நீ எடுத்து வச்சுட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு போய் படுத்துக்க. சரின்னு வேற வழி இல்லாம அவனோட ரூம்ல எதை எங்க வைக்கணும்னு உட்கார்ந்து மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். அவனும் பம்பர மாட்ட சுத்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, எப்பா சாமி என்னால முடியல, எங்க அப்பா மட்டும் நான் இந்த அளவுக்கு வேலை செய்யறத பார்த்தான், அவ்வளவுதான் எழுந்து உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சிடுவான், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு மட்டையாகிட்டான். சரி பையன் பாவன் நம்ம ஹீரோயின் இப்ப வந்து குக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து, அப்பாடா திரும்பவும் நான் சுதந்திரமாயிட்டேன், இது எவ்வளவு சந்தோஷமா கம்ஃபர்டபுளா இருக்கு தெரியுமா, என்னோட சாப்பாடு, என்னோட டேபிள், என்னோட டிவி, என்னோட சோஃபா, அப்புறம் என்னோட பியூட்டி, இதை நான் எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு அவளை பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கேன். ஹவுஸ் ஓனர் மாதிரி நடந்துக்கோ, லூஸ் மாதிரி பண்ணாதங்கிறா. பாத்தியா சிரிச்சுட்ட, நான் உன்னை சேர் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நீ வாங்குறவோட மொத்தமா முடிச்சுக்கணும் தான் வீட்டை விற்க போனங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு கையை பிடிச்சு சொல்ல, அப்போ சிஷி எல்லா அமௌண்ட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். உனக்கு காசு தேவைப்படுதல்ல, அதுதான் அவகிட்ட சொன்னேன். இப்போ உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, என்னோட வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ல, இதுக்கு நீ தேங்க் பண்ற விதமா இனி என்னோட கேர்ளா தானே இருப்பேன்னு கேட்க, உண்மையை சொல்ல போனா நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்காக எத்தனையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க, ஆனா இதுவரை நீ அதை என்கிட்ட சொல்லி காட்டினதே கிடையாது. பாரு இப்போ சிம்பிளா வந்து என்னோட கேர்ளா இருப்பியான்னு கேட்டுட்டு இருக்க, நீ இல்லாம நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லும் போது அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே, அப்போ எனக்கு சொந்தமாக முடிவு பண்ணிட்டேதானு சொல்லிட்டு அவளை பிடிச்சி டீஸ் பண்ணிட்டு இருக்கான். தென் அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் வேலையில பயங்கர பிஸி ஆகிட்டா. என்ன பார்த்தாலும் ஆஃபீஸ் 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 தான், இதுல பிசினஸ் ட்ரிப்லாம் வேற போயிட, ஃபோன் கால்ஸ்ல மட்டும் தான் ஹீரோவும் ஹீரோயினும் டச்ல இருக்காங்க. தென் இப்போ டைம் கிடைக்கும் போது ஜியாவையும் லூவியும் மீட் பண்ண, ஒரே ஊர்ல இருந்தா கூட மீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கேன்ட்டு ஜாலியா அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த போட்டோஸ்லாம் நம்ம ஹீரோயின் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கால் பண்ணி, எல்லாரோடையும் ஜாலியா சுத்து, உன் பாய் ஃப்ரெண்டை மட்டும் பார்க்க விட்டுறாதன்னு கேட்க, அவளுக்கு நாளைக்கு நாளானிக்குன்னு எல்லாமே ஃப்ளைட்ல பறக்க வேண்டிய வேலை இருக்கு, இதுல அந்த ஊர்ல ஃபிஷ் சூப் செம்ம ஃபேமஸ் ஆமா, அதை வேற ட்ரை பண்ணுங்க. அப்ப நீ எப்பவும் சோரை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்கும் போது, இல்ல உன்னை பத்தியும் தான் நினைக்கிறேங்கிறா. அப்பாடா இப்போ அது என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் வந்துச்சே, அப்ப நீ என்ன மிஸ் பண்றேன்னு ஒத்துக்கோங்க போது அது ஏதோ தெரியாம வந்துருச்சுங்கிறா. இங்க பாருமா, இது சொல்றதுக்கெல்லாம் வைக்கப்படக்கூடாது, இப்ப பாரு மாமா சொல்றேன்னு, கியான்ஃபே ஐ மிஸ் யூங்க, அவ்வளோ மிஸ் யூ டூ சொல்லிட்டு இருக்கா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே அவ சொன்ன மாதிரியே ஃப்ளைட்ல போய் லேண்ட் ஆனதும் எல்லா பொருளும் எடுத்துட்டு கிளம்ப, கூட வந்தவர் ஹீரோயினோட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. எங்க கம்பெனியும் ஷாங்காயில தான் இருக்கு, நல்லா காடை கொடுத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்துட்டான். என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்னு குறுன்னு பார்த்தவன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை புடிச்சுக்கிட்டு, சே என்ன ஒரு சின்ன உலகம் மிஸ்டர் மெங்குன்னு கேட்க, மிஸ்டர் லீ இது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்கிறாரு அவரு. ஆமாமா பின்ன இல்லையான்ட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, எவ்வளவு எங்க அழகா இருக்கா பாரு, நான் தான் லக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரி சரி என்னோட வேலையை பார்க்க போறேன்ட்டு கிளம்பிட்டாரு. என்ன நீ ஊர்ல வேலை இருக்குன்ட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, உனக்கு நல்ல நேரம், அதான் கரெக்டான டைம்ல நான் வந்திருக்கேன், இல்லைன்னா அவன் கிட்ட சிக்கியிருப்பேன், என்ன பண்றது, இந்த மிடில் ஏஜ் பசங்க எல்லாம் எப்படியோ என் அழகுல சிக்கிடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சுல அதான் கண்ணு தெரியலன்னு நம்ம ஹீரோ சொன்னதும், அப்போ உனக்கு எப்படிப்பா கண்ணு தெரியாதான்னு கேட்க,
என்னோட கண் பார்வை போய் பல வருஷம் ஆச்சு. உன்னோட வேலை முடிஞ்சதும் சொல்லு. அந்த சூப் கடைக்கு ஒன்னா போய் சாப்பிடலான்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். தென் இப்ப நம்ம ஹீரோயின் மீட்டிங்க நல்லபடியா முடிச்சுட்டு ஓடி ஓடி வந்துட்டா ஹீரோவோட சாப்பிடறதுக்காக. அவளுக்கு பிடிச்சத அவன் இவ்ளோ ஆர்டர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்க நம்ம ஹீரோயின் பல நாள் பட்டினில இருந்த மாதிரி வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுடா. அடிப்பாவி வெயிட் போட்டேன்னா விட்டுட்டு போயிடுவோம் பாத்துக்கோங்க. எனக்கு சோறு தான் முக்கியம் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா ஒரு பருக்கு கூட மிச்சம் இல்ல. இப்படி மொத்தமா காலி பண்ணி வச்சிருக்கேடின்னு பாத்துட்டு இருக்கான். சரி, உன் வேலை இங்க வந்தது முடிஞ்சிருச்சா? எப்போ ஊருக்கு கிளம்ப போறேன்னு கேட்க, நாளைக்கு நான் உன்னோட நீ போற ஊருக்கு வர போறேன். அப்போ உனக்கு நம்ம ஊர்ல வேலை இல்லையான்னு கேட்கும் போது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நாளைக்கு உன்னோட வேலை முடிஞ்சதும் 2 நாள் அங்கேயே தங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்கிறான். தென் இப்போ நைட் நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கேன். ஹீரோனோட பாஸ் அவளுக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு, 2 கம்பெனி விசிட் முடிஞ்சதும் ஊருக்கு திரும்பி வந்துடலாங்க. அப்பாடா, நான் எப்படியோ வீட்டுக்கு போறேன்னு கத்திட்டு இருக்கா சந்தோஷத்துல. அப்போ நம்ம ஹீரோவோட பார்ட்னர் கால் பண்றாரு. ஹீரோயின் தான் அட்டன் பண்றா. அவன் என்ன 2 நாள் தான் லீவ் போட்டான், இன்னும் வந்து சேரவே இல்ல. நாளைக்கான மீட்டிங்ல அவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வையமாங்க. இப்ப நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்ததும், எதுக்கு நீ லீவ் போட்டு என்ன பார்க்க வந்திருக்க? நான் டிக்கெட் உனக்காக புக் பண்ணிட்டேன், சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்புங்க. 2 நாள் ஓவர் நைட் வேலை செஞ்சு உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு உட்கார கூட இல்ல, அதுக்குள்ள விரட்ட பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம். என்ன பாக்குறதுக்காக வேலையை விட்டு வந்துருவியான்னு இவ கேட்கும் போது, அவன் டக்குன்னு அவளை ஹக் பண்ணி, ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? நேத்து நைட்டே சொன்னால உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு. மிஸ் பண்ணா பாக்கணும்னு அர்த்தம். வேலையை விட நீதான் எனக்கு ரொம்ப முக்கியமாச்சேன்னு ஹீரோ சொல்றானா. இருந்தாலும் மேன்ஷனை லீஸ்ல எடுக்கிறதுக்காக பணம் தேவைப்படுது இல்லையா நம்ம ஹீரோயின் கேட்கும் போது, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? இப்பவே எல்லாம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கூட்டு போக டிரைவர்லாம் வந்துருவாருன்னு சொன்னதும், பரவாயில்ல அவனுக்கு காசு கொடுத்து திரும்ப போக சொல்லிடுறேன்ட்டு வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு இவன் கேட்க, ஃபிளைட் டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும்லங்கிறா. ஆனா அதுக்கெல்லாம் பதிலே சொல்லாம கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்ப கட் பண்ணா தூங்கி எழுந்து பார்த்தா ஹீரோ கிளம்பியாச்சு. அப்படியெல்லாம் நான் வேலையை கண்டுக்காம விட்டுற மாட்டேன், இயர்லி ஃபிளைட்டுக்கே கிளம்பிட்டேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். சோ இப்படி நம்ம ஹீரோனோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்ட, இவங்களோட பிளெக்சிடா கம்பெனியை பப்ளிக் பண்ண போறாங்க. அதுக்கான பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வராரு. இவன் பேசுறத பார்த்து அவரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட, பிளெக்சிடா மாதிரி எனர்ஜெட்டிக்கான ஆம்பிஷியஸான ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு அப்பா இப்போ ஓப்பனா ப்ராமிஸ் பண்ண எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவரோடதுமே ரொம்ப பெரிய கம்பெனி தான். தென் இப்ப முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வர நம்ம ஹீரோன் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். எவ்வளவு நாள் கழிச்சு ஒன்னா இருக்க போறோம், ஓடி வந்து ஒரு ஹக்கு கிஸ் ஒண்ணுமே இல்ல, நீ என்ன லவ்வே பண்ணலன்ட்டு கிட்ட வர. இப்ப அதெல்லாம் பண்றதுக்கான டைம் இல்லங்கிறா. அப்ப எப்பதான் பண்ணுவியம்மா இந்த வேலையெல்லாம், எப்பதான் முடியுமாமான்னு கேட்க, இப்ப நம்ம ஹீரோயின் இவங்க அப்பா கம்பெனிக்கான டேட்டா வேலையை தான் பாத்துட்டு இருக்கா. சீக்கிரமாவே முடிச்சிருவேன்னு மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டு, வேலை வேற இருக்கு, பசியும் வருது, கொஞ்சம் நூடுல்ஸ் பண்ணி கொடுங்க. சரின்னு குக் பண்ண போனவன் ஹீரோயினை பின்னாடில இருந்து போட்டோ எடுத்து அவங்க அப்பாக்கு சென்ட் பண்ணி, நான் உங்களுக்காக செலக்ட் பண்ண பர்சன் பாருங்க, வீட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு காட்ட, நீ வெறும் பிரிட்ஜ் மட்டும்தான், கிளைண்ட்டுக்குள்ளெல்லாம் நீ இன்டர்ஃபியர் ஆக கூடாது, சும்மா அப்படியே ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்காதங்க, நான் அப்படிதான் என் பண்ணுவேன்ட்டு குக் பண்ணிட்டு இருக்கான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அப்பாவோட நம்ம ஹீரோயினுக்கு மீட்டிங் நடக்க போகுது. ஹீரோவோட அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்க்கு ஹீரோயினோட கம்பெனி சார்பா இவ தானே இன்சார்ஜா இருக்கா. சோ அதுல ஹீரோவோட அப்பாவை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். அதுக்கான ப்ரொபோசலை தான் இப்ப நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் நல்லபடியா தான் போகுது, நம்ம ஹீரோயின் தான் டேலண்ட் ஆச்சே. தென் இப்போ முடிச்சுட்டு டின்னர் பார்ட்டில எங்களோட கம்பெனிக்கு நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்பா ஹீரோயின் கிட்ட டோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. தென் இப்போ அதுவும் முடிஞ்சு கிளம்பும் போது கரெக்டா சேர்மனோட பொண்ணும் லிலி உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஹீரோவோட அப்பாக்கு தெரியும்ல. ஆனா லிலியை டேட் பண்ணது ஹீரோவோட அப்பாக்கு பிடிக்காதாச்சு. சோ அவட்ட பேசல, ஷியோட்ட மட்டும் பேசிட்டு கிளம்பிட இவங்க நம்ம ஹீரோனோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஷியோ ஹீரோ சொன்ன மாதிரி லிலியோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போல. அப்படியே கட் பண்ணி இங்க ஆபீஸ்ல சேர்மனை காட்ட அவரு பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. பிளெக்சிடால இன்வெஸ்ட் பண்ணணும் தான் எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன இப்படி ப்ரொபோசல ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும் போது அவரை பாக்குறதுக்காக ஹீரோவோட அப்பா வராரு. எப்படி பார்த்தாலும் உங்க கம்பெனிக்கு தான் வாய்ப்பு அதிகம், எங்களால பக்கம் கூட நெருங்க முடியாது, அதை சொல்லிக்கட்ட தானே வந்தேன்னு சேர்மன் கொஞ்சம் கடுப்பாக, நான் இங்க ஷோ ஆஃப் பண்ணலாம் வரல, நமக்கோ வயசாயிடுச்சு, இன்னும் நம்ம 2 பேரும் சண்டை போட்டு என்ன ஆக போகுது, யங்கர் ஜெனரேஷனுக்கு கூட அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்கன்னு சொல்ல, அப்போ நீ உன் கம்பெனியும் உன் மகன் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றியான்னு அவர் கேட்கும் போது, ஆமா அவன் கிட்ட கொடுக்காம வேற யார்கிட்ட கொடுக்கறது, உனக்கு உன் மக இருக்கால அவகிட்ட உன்னோட ஃபியூச்சரை கூடன்னு சொல்றாரு. என் மகள்லாம் இங்கிருந்து போய் எவ்வளவோ நாள் ஆச்சுங்க. ஷியு உள்ளவாமான்னு கூப்பிட்டதோ வந்து நிக்கிறான். நீ தான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டல, அப்புறம் இதுக்கு வந்து அவர் கேட்க, நான் இப்போ ஷியான்டாய் கேபிட்டலோட இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரா இருக்கேன். என் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவால இப்போ பிளெக்சிடால நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோங்க. அப்பா பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. அந்த ஷியான்டாய் கேபிட்டல்ங்கிறது லிலியோட கம்பெனி தான்.
ஹீரோவோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு எத்தனையோ பேர் போட்டி போட்டுட்டு இருக்கும்போது இவங்க அப்பாவாலேயே முடியாதத பொண்ணு செஞ்சு முடிச்சிட்டால. இனி எந்த கவலையும் இல்லாம சான்லி ஹோட்டல ஷியு கிட்டயே அவங்க அப்பா கொடுக்க போறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அடிக்கடி வரக்கூடிய பார்க்கு வந்திருக்கலாம். அவ கேட்காமயே ட்ரிங்க்ஸை வைக்கிறாங்க. நான் இதை ஆர்டர் பண்ணலங்கும் போது லீசாரோட ஃப்ரெண்டு எல்லாருக்குமே நாங்க இதை கொடுப்போம். அவர் தான் கியான்ஷியன் குரூப் ஆச்சேங்க. இப்பதான் இவளுக்கே புரிய வருது. ஹீரோ எவ்வளவோ டைம் ரிச்சான பையன் சொல்லியும் நம்ம ஹீரோயின் தான் நம்மளையாச்சே. அதுவும் ஹீரோவோட அப்பாவையும் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறதால அவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு புரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தா பாஸ்வேர்ட் எல்லாம் மாத்தி வச்சிருக்கா. கால் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. சரி உள்ள ஆள் இல்லையோன்னு போகும்போது பொருளோட சவுண்டு கேட்டதும் கியான்ஃபே வீட்டுல தான் இருக்க, கதை ஓபன் பண்ணுன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. கியான்ஷியன் குரூப்போட வாரிசு அவரோட மேன்ஷனுக்கு திரும்ப போறதா நல்லதுன்னு சொல்ல இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்ட்டு சிஷிக்கு கால் பண்ணி கேட்கும்போது காரணமே இல்லாம அவ எனக்கு தேங்க்லாம் பண்ணாங்கறா. கதவை துறை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் போட பிளாக் பண்ணி விட்டுட்டா. தயவு செஞ்சு கதவை துறை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு மறுபடியும் கதவை தட்ட ஆரம்பிக்க இப்ப மட்டும் போலனா போலீஸை கூப்பிட்டுருவேன்ட்டா. ஆனாலும் பையன் கதவை தட்டிட்டு தான் இருக்கா, ஓப்பனே பண்ணல போல. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். அவளோட பாஸ் வந்து கியான்ஷியங்கோட நம்மளோட கம்பெனி ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு அவரை மீட் பண்ணியே ஆகணும். பட் எனக்கு வேற வேலை வந்துட்டதால எனக்கு பதிலாக நீ அவரை போய் பாரு, அவர் இன்னைக்கு வீட்டில தான் இருப்பாருன்னு சொல்ல சரி நம்ம ஹீரோயின் தான் வரா. உண்மையை சொல்ல போனா என் பையன் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சதால தான் உன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய பொண்ணை டேட் பண்றதுக்கு சம்மதிச்சாங்க. அப்ப நீங்க இன்னைக்கு என்கிட்ட லீஃபேவோட அப்பாவா பேச போறீங்களா? சரி, நானும் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும். ஆக்சுவலா உங்க ஃபேமிலியோட வெல்த் பேப்பர்ல நல்லதா இருக்கு, பட் கேஷா ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. உங்க கம்பெனி அமெரிக்கால டீலிஸ்ட் ஆகி சைனால ரீலிஸ்ட் ஆக போறதுக்கு வருத்தப்படுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அப்புறமா உங்க சொத்துக்களை இன்னொருத்தர் ஆளணுமாச்சே. சோ என்னை விட அதிக ப்ரெஷர்ல இருக்கிறது நீங்க தான் சொல்றா. இதெல்லாம் வேற இந்த பக்கம் நின்று ஹீரோ ஓட்டி கேட்டுட்டு இருக்கேன். எங்க அப்பா பரவாயில்லையே, வித்தியாசமா தான் இருக்கேன். இப்ப நான் உனக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுத்து எத்தனை வேணா ஃபில் பண்ணிட்டு போய்க்கோனா என்ன பண்ணுவேன்னு கேட்க என்ன கேள்வி இது, பணத்தை எடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேங்கிறா. ஐயோ இந்த அப்பங்கார என்ன இருக்க நிலைமை இன்னும் மோசமாக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ குதிக்க விடுங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அசிஸ்டன்ட். இந்த பக்கம் அப்பாவோ முதல் கேள்வி தப்பாயிடுச்சு, இப்ப கரெக்டா கேக்குறேன் பாரு, என் பையனா காசான்னு வந்தா எதை சூஸ் பண்ணுவேன்னு கேட்க இல்ல உங்க பையனையும் பணப்பெட்டியையும் ஆத்து தண்ணி அடிச்சிட்டு போனா யாரை காப்பாத்துவேன்னு கேட்கணுங்க. சரி அதான் கேள்வி, யாரை காப்பாத்துவேன்னு கேக்குறாரு. கண்டிப்பா பணத்தை தான் காப்பாத்துவேங்கிறா. அப்புறம் என் பையன்னு கேட்க அவரை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, லீஃபே பயங்கரமான ஸ்விம்மர் ஆச்சே, அவருக்கு சின்ன வயசுலயே நீங்க தானே கத்து கொடுத்தீங்கும் போது அடடே உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமான்னு அப்பா சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பாடா எங்க அப்பா சிரிக்கிறாரு, அப்ப எல்லாம் நல்லபடியாதான் போகுதுன்னு ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது உண்மையை சொல்ல போனா என்னோட பையன் அவனோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்றதுக்கு நான் சம்மதிச்சிருந்தேன். அவன் இவ்ளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன் தெரிஞ்சா யாருமே அவன் கிட்ட ஜென்யூனா பழக மாட்டாங்க. அவன் தனியா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்தாதான் எல்லாத்தையும் அவனால கத்துக்க முடியும். எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அவனை உண்மையா காதலிக்கிற ஒரு பொண்ணு. அதுக்காக தான் அவன் என்னோட பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். உண்மையை சொல்ல போனா நீங்க நல்ல அப்பதான் நம்ம ஹீரோன்னு சொல்லும் போது நானும் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பக்கமும் சமாதம் கிடைச்சிருச்சு. என்னதுங்க ஒரு சத்தத்தையும் காணோன்னு கதவு திறந்து பார்க்க ஆளையே காணோம். நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. இப்ப அவகிட்ட ஓடோடி வந்து கியான்ஃபே எங்க அப்பா சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுங்க, நீ வீட்டுக்கு திரும்ப வரலையா, இங்க எதுக்கு இன்னும் நின்னுட்டு இருக்கேன்னு கேட்டதும் இதோ கிளம்பிட்டானே. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப அவன் மேல சாஞ்சுக்கிட்டு உன் வீட்டுல முன்னாடி இருந்தப்பெல்லாம் உன் அனுமதியே இல்லாம உன்னோட உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு கெஸ்டா தான் ஃபீல் பண்ண. நீ என்ன திடீர்னு துரத்தி விட்டுருவேன்னு எப்பவும் பயத்திலேயே தான் இருந்தேன். இந்த ஹாப்பினஸ் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே முயற்சி பண்ண. உனக்கு ஒன்று தெரியுமா கியான்ஃபே, நான் பிறந்த நாள்ல இருந்தே நான் கியான்ஷிங்கோட மகன்னு ஒரு லேபிள் எனக்கு இருந்துச்சு. மற்றவங்களுக்கு அது ஒரு பிரஸ்டீஜா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. ஸோ எப்படியாவது நான் எங்க அப்பா விட பெட்டர்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுன்னு தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளை ப்ரூவ் பண்றதை விட நிறைய மீனிங்ஃபுல்லான திங்ஸ்லாம் இந்த உலகத்துல இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒரு நேரம் சாப்பிட்டா கூட போதும், நம்ம சந்தோஷமா இருப்போங்க. அவ சிரிச்சுக்கிட்டே இப்ப மறுபடியும் சாப்பாட்டுக்காக தான் இவ்வளவு பில்டப் பண்ண மாதிரி இருக்கேன்னதும் அதுதான் சொல்றது, நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு கட்டிப்பிடிக்க. நான் சொல்றது கேளு, நீ எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சியோ அதே மாதிரி நானும் உன்கிட்ட மறைப்பேன். அப்பதான் அதனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுங்க. இவன் பயந்து போய் அவளோட காலை அமுத்திக்கிட்டே எஸ் மேடம்னு சொல்லிட்டு இருக்கான். சரி மேல சொல்லுங்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜூனை காட்ட எப்பவும் போல சேஃப்டி அட்வைஸ ஊருக்குள்ள கொடுத்துட்டு இருக்கான், அவனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அதே நேரம் உள்ள அவங்க வீட்டுல காட்ட 3 பேரோட போனை வச்சு 3 பேரோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லைவ்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஃபேமிலியா ஹாப்பியா இருக்க.
இந்த பக்கம் நம்ம ஜியாவை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காளாம். பயபுல பிரெக்னெண்டா இருக்கவும் சந்தோஷத்துல தூக்கி சுத்த ஆரம்பிச்சிட்டான். தென் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கம்பெனியான ஃபிளெக்சிடாவோட ஐபிஓவை சக்சஸ்ஃபுல்லா பப்ளிக் பண்ண போறாங்க. அதுக்கான செரிமனி நடந்துட்டு இருக்க. ஜியா, டாங்கியோ எல்லாருமே வந்திருக்காங்க. இப்படி அது சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆக அதுக்கான பார்ட்டி நடக்குது. அதுல நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோயின் கிட்ட வந்து, என்னோட பையன் உனக்கு ரூம்மேட் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவோ மாறிட்டான் தெரியுமாங்க. அப்படி என்ன மாறிட்டான்னு கேக்குறாளா. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் ரொம்பவே செல்ஃபிஷா, ரொம்பவே லேசியா இருந்தான். ஆனா இப்ப பாரு, அடுத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறையவே யோசிக்கிறான். அவனோட இவ்ளோ பெரிய மாற்றத்துக்கு காரணம் நீ மட்டும்தான். இப்ப பாரு, ஒரு அப்பாவா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். எதுக்குமே நீதான் காரணம். ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஹப்பாடான்னு உட்காந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக பையன் ரிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். சோ இப்போ அதோட நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணும்போது கீழே பார்த்தா இவன் வாங்கி கொடுத்த அந்த டெய்ஸி ஃப்ளவருக்கு பக்கத்துலயே ஒரு ரிங்க வச்சு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா லீஃபேன்னு நம்ம ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணி வச்சிருக்கா. அவ்வளவுதான். இதை பார்த்ததே இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட. கரெக்டா நம்ம ஹீரோயின் வரா. 2 ரிங்க கையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் சந்தோஷமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது, ஓனரமா எனக்கு பசிக்குதுங்கிறான். இதோ ரெடி பண்ணிடுறேன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ரிங்க போட்டு விட்டுக்கிட்டு சந்தோஷமா கல்யாணமே பண்ணியாச்சு. அப்போ முதல் இந்த வீட்டுல ஒருத்தர் பார்த்து கத்திக்கிட்டது ஃபர்ஸ்ட் மீட்ல இருந்து என்னெல்லாம் இவங்களுக்குள்ள நடந்துச்சு, கஷ்டங்கள்ல இருந்து ஹாப்பி மூமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இப்ப இவங்க சந்தோஷமா கிஸ் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, கியான்ஃபே எனக்கு பசிக்குதுங்க, உனக்கு எப்பவுமே சாப்பாடு மட்டும் தானான்னு சொல்லிட்டு அடிக்கிறான். இப்படியே இந்த டிராமாவும் ஹாப்பியா முடியுது. உங்களுக்கும் இந்த டிராமா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்ல போனா ரொம்பவே ஃபன்னியா இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோட் பார்க்கும்போதும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுவும் ஹீரோயின் இடையில நடக்கக்கூடிய அந்த காமெடி சீன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே போல உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சீக்கிரமாவே இன்னொரு புது டிராமால வந்து பாக்குறேன். தேங்க்யூ.